சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துவை பார்க்கறதுக்காக கார் செட்டுக்கு வராரு. முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா நான் என்ன தான் பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மீனா. உன்னை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எப்போ இதெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருக்காரு முத்து. உடனே அங்கே வந்து செல்வம், என்னப்பா முத்து இப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னுடைய வாழ்க்கை உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். உனக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சது உங்கள் அப்பா தானே. மீனா சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீ ரொம்ப நிம்மதியாக இருக்க. வீட்டுக்கு போகிற, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வேலையை நல்லபடியாக பார்த்துக்கிற. இல்லைனா வீட்டு பக்கமே போக மாட்டியே. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாதான் நீ அங்கே போவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் மீனா சிஸ்டர் வந்ததுக்கப்புறமா நீ ரொம்ப மாறி இருக்க. சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிற. அதனால் மீனா சிஸ்டர் உனக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து செல்வம். அதெல்லாம் எனக்கும் தெரியும் செல்வம். ஆனால் அம்மா கிட்ட மீனாவை பற்றி பேசினாலே கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், கொஞ்ச நாள் பொறுமையாரு. மீனா சிஸ்டருக்காக நீயும் உங்கள் வீட்டில் பிரச்சனை செய்ய வேண்டாம். அவங்களே அவங்க வீட்டில் பொறுமையாக இருக்கும்போது கொஞ்ச நாள் நீயும் நல்லா சம்பாதிச்சு உனக்குன்னு நிறைய பணம் இருந்தால் உங்கள் அம்மா உன்னை மகனாக ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி மீனா நம்ம வீட்டுக்கு வரட்டும்னு உங்கள் அம்மா சொல்லிடுவாங்கல்ல. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே சரியாக சவாரி கிடைக்க மாட்டேங்குது. மீனாவும் பூக்கடையெல்லாம் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. இப்போ சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வருதுன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கா. இதில் எங்கே சம்பாதிக்கிறது, எங்கே பணம் சேர்த்து வைக்கிறது? மாடியிலேயே ரூம் கட்ட முடியாமல் தான் கஷ்டப்பட்டோம். இப்போ அம்மா எதிர்பார்க்குற மாதிரி நிறைய சம்பாதிக்கணும்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சால் தான் முடியும். ஏன்னா அம்மா மீனாக்கிட்ட வசதி இல்லை, சரியாக சம்பாதிக்க முடியல. மீனா மட்டும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா இப்படி மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் அந்த மாதிரி நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க. நம்பிக்கையாக நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ரோகிணி அனுப்புனதால ரோகிணி பணம் கேட்டேன் தர முடியாதுன்னு சொல்லிட்டால அப்படின்னு பிஏ தினேஷ் இங்கே கார் செட்டுக்கு வராரு முத்துக்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக. அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பிஏ தினேஷ் முத்துக்கிட்ட வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. ரோகிணி உங்கள் வீட்டு மருமக, அவங்க கல்யாணி, அவங்க பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் காரில் வரும்போது கூட மனோஜோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் வந்தேன். ரோகிணி கிட்ட தான் ஃபோனில் பேசிட்டு வந்தேன். நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காம என்னை பேசவே விடாமல் பிரச்சனை செஞ்சிட்டீங்க முத்து. இப்போ சொல்கிறேன், ரோகிணி உங்களுக்கு உங்கள் வீட்டில் பொறுப்பான மருமகளாக இல்லை, உங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே மீனாவும் பேரதிர்ச்சியோடு பார்க்குற மாதிரி, அப்படியா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். சீக்கிரமாக ரோகிணியை உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, மனோஜோட வாழ்க்கையில் உதவி செய்கிறேன்னு சொல்லி ரோகிணி உங்கள் வீட்டிலே மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மை தெரியும் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்காம ரோகிணி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, இப்போவே ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லணும், ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சிட்டு அங்கே பிஏ தினேஷ் வந்து இப்படிலாம் பேசிகிட்ருக்காரு. உடனே நீங்களாவது இந்த உண்மையை நான் சொன்னதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பணம் வேணுமா? எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கீங்க. நான் பணம் கொடுக்காம இருப்பேனா என்ன? நீங்கள் கேட்டதை விட நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இந்த ரோகிணி கிட்ட இந்த உண்மையை சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துருன்னு கேட்டப்ப பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும் உண்மையை சொன்னதுக்காக நிறைய பணம் கொடுக்குறேன்னு வேற வர சொல்கிறாங்களே, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து பிஏ தினேஷை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த உண்மை ஏற்கனவே தெரியும்னா ரோகிணிக்கிட்ட அப்பப்போ உண்மையை சொல்லக்கூடாதுன்னா பணம் கொடுன்னு அந்த ரோகிணிக்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்திருக்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரோகிணி மட்டுமா ஏமாத்திருக்காங்க, நீயும் தானே ஏமாத்திருக்க அப்படின்னு அங்கே ரூமுக்கு கூப்பிட்டு போன முத்து வந்து பிஏ தினேஷை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. மீனா கேள்வி கேட்குறாங்க, என்னது இந்த உண்மை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ அந்த ரோகிணி எங்கள் வீட்டில் இல்லவே இல்லை. ஆனால் ரோகிணி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால் நீ இப்போ எங்ககிட்ட உண்மையை சொல்லி நல்ல பேர் வாங்கலாம், பணம் வாங்கலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கியா? இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எனக்கும் அந்த வீட்டில் பிரச்சனை வந்திருக்காது. ரோகிணியால் விஜயாத்தை, என் வீட்டுக்காரர் முத்து, அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் உனக்கும் இந்த உண்மை தெரியுமா? அப்போ நீயாவது இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. உனக்கு பணம் வேணும், அதனால் உண்மை தெரிஞ்சதுனால அப்பப்போ ரோகிணியை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருந்தல்ல. இப்போ
உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாரு முத்து. இல்லை முத்து, எனக்கு பணம் வேண்டாம். அப்போ இந்த உண்மை ஏற்கனவே தெரியுமா? ஆனால் ரோகிணி இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாலே. அப்போ முத்து மீனா கிட்ட வசமாக மாட்டி விடுறதுக்காக தான் ரோகிணி இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காளா? இப்படி நானே உண்மையை சொல்கிறேன்னு வந்து முத்துக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாரு பிஏ தினேஷ். உடனே செல்வம் சொல்கிறாரு, என்ன முத்து, பிஏ தினேஷ் இப்படிலாம் செஞ்சுருக்காரு? உண்மை தெரிஞ்சிருந்தும் ரோகிணி அப்பப்போ பணம் கொடுக்குறாங்கன்னு உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காரு. இப்போ பணம் கொடுக்க முடியாதுன்னு ரோகிணி சொன்ன உடனே இங்கே வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, பார்லர் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்கிட்ட பிஏ தினேஷ் வந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வரும், பிஏ தினேஷை நான் சும்மா விட மாட்டேன்னு. அதனால தான் இப்படி வேணும்னே பிஏ தினேஷை என்கிட்ட அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பார்லர் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் பிஏ தினேஷ் தான் ரொம்ப பாவம், உண்மையை சொல்கிறேன்னு நல்லா அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு ஃபோன் வருது, வெளியூருக்கு போகணும், சவாரிக்கு வரீங்களா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்கே போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு முத்து. அப்படியா, அப்போ 2 நாள் ஆகுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பெரிய சவாரி கிடச்சிருக்கு, மீனாவும் வீட்டில் இல்லை, பேசாமல் போயிட்டு வந்தால் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. உடனே சரி சார், கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. மீனா கேட்குறாங்க, என்னங்க 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க, எங்கே கிளம்பி போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சவாரி வந்திருக்கு மீனா, 2 நாள் சவாரிக்கு வெளியூருக்கு போகிறேன். எப்படியும் நீயும் இப்போ வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது, என் அம்மாவும் வரவிட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் நல்ல வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் அவ்வளோ தூரம் போகணும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், வர வருமானம் போதுங்க, இப்படி வெளியூருக்கெலாம் போக வேண்டான்னு அண்ணாமலை மாமா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு அக்கறையாக மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே செல்வம் வந்து மீனா கிட்ட பேசி புரிய வைக்கிறாரு. இல்லைப்பா, இல்லை சிஸ்டர், இங்கே வந்து முத்து சவாரிக்கு போயிட்டு வரட்டும், முத்துவுக்கு பெருசாக எந்த சவாரியும் கிடைக்கலன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டான். இப்போ இப்படி ஒரு சவாரி கிடைக்கும்போது இப்போ வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் நம்மளை நம்பி சவாரிக்கெலாம் கூப்பிடவே மாட்டாங்க. முத்துவை பற்றி உங்களுக்கு தெரியும், வேலைன்னு வந்தால் முத்து ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருப்பான். அதனால் கிடைக்கிற இந்த வாய்ப்பை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். முத்து நீ போயிட்டு வா முத்து அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். சரி மீனா, நீ வந்து சரியாக சாப்பிடு, வேலை தான் முக்கியம்னு கடையில் இருக்க வேலையவே பார்த்துட்ருக்காத, அப்பப்போ ஃபோன் பண்ணு மீனா, வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. சரிங்க, கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு பேசிட்டு மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, என் மாமியார் வீட்டில் இருந்திருந்தா என் வீட்டுக்காரருக்காக வெளியூர் சவாரிக்கு போகிறதால சமைச்சு கொடுத்துருப்பேன், அங்கே துணியெல்லாம் பையில் எடுத்து வச்சு கொடுத்துருப்பேன், இப்படி அவருக்காக எல்லா வேலையும் பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ வெளியூருக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாரு. ஆனால் என் மாமியார் வீட்லேயும் இல்லை, அவருக்கு இப்போ ஃபோன் பண்ணவும் முடியாத ஒரு நிலமையில இருக்கேன், அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுத்துருப்பேனே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இங்கே இருந்திருந்தா அப்பப்போ கடைக்கு வருவார், எனக்கு என்ன உதவி செய்யணும்னு பூக்கடையில் இருக்க வேலையெல்லாம் என் வீட்டுக்காரர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் இப்போ அவர்கிட்ட பேசவும் முடியாது, அவர் வேலைக்காக தானே கிளம்புறாரு அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த சீதா, என்ன மீனாக்கா ரொம்ப அமைதியாக இருக்க, என்ன பிரச்சனை, நீ கடையிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் வீட்டுக்காரர் வந்து சவாரிக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லும்போது, மாமா வந்து கார் டிரைவர் தானே, எப்பயும் போல் வேலைக்கு போகிறாரு, இதில் ஏன்க்கா இவ்வளோ யோசிக்கிறேன்னு கேட்க, இல்லை வெளியூர் சவாரிக்கு கிளம்புறாரு சீதா, அதான் அவரை பார்க்க முடியாதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஃபோனில் தினமும் பேசலாம்லக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து அப்பப்போ பூக்கடைக்கெலாம் வருவார், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இதே என் மாமியார் வீட்டில் இருந்தால் வெளியூர் கிளம்பும்போது சமைச்சு கொடுத்துருப்பேன்ல, ஆனால் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்னு நீ ஆசைப்படுற, ஆனால் விஜயா தான் உன்னை புரிஞ்சுக்காம என் வீட்டுக்கு மீனா வரக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறாங்கல்ல, அப்புறம் என்னக்கா செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து சீதா, எனக்கும் புரியுது, நானும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும், பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்ய, விஜயாத்தை அடம் பிடிக்கிறாங்க, மனோஜோட வாழ்க்கைக்காக இப்படிலாம் வந்து அந்த வீட்டுக்கு நான் வந்தால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க. 2 வருஷமாக அந்த வீட்டில் எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன், ஏன் அவங்க கேட்டப்பெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பேன். விஜயாத்தைக்கு முடியலன்னா நான் வேலைக்கு கூட போகாமல் பூக்கடை பக்கமே போகாமல் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுன்னு பக்கத்தில் இருந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். நம்ம அம்மாவை கூட அப்படிலாம் நான் கவனிச்சுக்கிட்டதே கிடையாது. நீயும் சத்யாவும் தான் அம்மாவை பார்த்துப்பீங்க. இப்படியெல்லாம் நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ என் நிலைமையை பார்த்தியா, அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு விஜயாத்தை சொல்கிறாங்க. பொறுப்பான மருமகளாக இருந்தேன், ஆனால் ரோகிணியாக இருக்கட்டும், ஸ்ருதியாக இருக்கட்டும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இதில் ரோகிணி நிறையா பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க.
ஆனால் ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்யணும் அப்படிலாம் விஜயாத்த பேசியிருக்காங்க. இப்போவும் என் மேலே எந்த தப்பும் இல்லை, இப்போவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்லும்போது, என்ன மீனாக்கா இவ்வளோ யோசிக்கிறீங்க? நீங்கள் பேசாமல் தனி குடித்தனம் போயிருக்கலாம். அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத விட விஜயா கிட்ட இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத விட பேசாமல் தண்ணி குடித்தனம் போனால் நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை மாமா சொல்லியிருக்காரு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அண்ணாமலை மாமா இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம், தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே இங்கே வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையாக நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான். நானும் தனி குடித்தனம் போயிட்டேனா அப்புறம் வந்து குடும்பம் ஒத்துமையாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பற்றி தான் அந்த வீட்டில் பெருசாக யாரும் யோசிக்கலையே, நீ அந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு எல்லாரும் நினச்சிருந்தா விஜயா பேசுகிற பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு இப்போ அண்ணாமலை அங்கிள் வந்து உன்னை வந்து கூப்பிட்டு போயிருக்கலாமே. ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தான் அந்த குடும்பத்தை நினச்சி கஷ்டப்படுற, யாரும் உனக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. விஜயா பேசுகிறதுக்கு எதிர்த்து பேசக்கூட மாட்டிக்கிறாரு அண்ணாமலை மாமா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது. விஜயா உன்னுடைய மாமியார்னா இங்கே வந்து அண்ணாமலை மாமா உன்னுடைய மாமனார் தானே, ஏன் உன்னுடைய மாமியார் விஜயா மட்டும்தான் முடிவெடுக்கணுமா? அண்ணாமலை மாமா முடிவெடுத்தா தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் புரியுது, ஆனால் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசின எல்லார்கிட்டையும் விஜயத்தை தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அண்ணாமலை அங்கிள் வந்து அமைதியாக இருக்காரு. அவ்வளவுதான். சரி, நீ இரு, நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்னதான் அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் விஜயாவையும் அண்ணாமலையும் விட்டு கொடுக்காம பேசுகிறத பார்க்கும்போது சீதா நினைக்கிறாங்க, மீனாக்கா ரொம்ப நல்லவங்க, ஆனால் மீனாக்காவோட அருமை பெருமை என்னன்னு இங்கே வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமாகவே முத்துமாமா மீனாக்காவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு மீனாவோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாங்க சீதா. முத்து வரும்போது இங்கே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்பா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்னப்பா சவாரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா 2 நாள் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷம் முத்து, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அம்மா சமைச்சு கொடுக்குறாங்களா இல்லை மீனா சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சாலான்னு கேட்கும்போது, இல்லை இங்கே விஜயா சமைக்கிறத சாப்பிட முடியாதுன்னு ரவி வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான், நீ கவலைப்படாமல் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அண்ணாமலை. பாவம் ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், இதில் நம்ம எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும். மீனா நம்ம வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அம்மா ஏன் தான் மனசு மாற மாட்டேங்கிறாங்களோ தெரியல. அப்படி என்ன தான் மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, ஏன் என்னை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? மீனா இந்நேரத்துக்கு வீட்டில் இருந்திருந்தா மீனாவுக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த 2 நாள் சவாரிக்கு போனதால் நல்ல வருமானம் வந்திருக்கு, நிறைய பணம் இருக்குது. என்ன செய்யலாம்? மீனாவுக்கு ஏதாவது மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே, என்ன வாங்கலாம் அப்படின்னு வரும்போதே முத்து ரொம்ப சந்தோஷமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முத்து யோசிக்கிறாரு. பாட்டி எப்பயுமே சொல்லுவாங்க, மீனாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நீ கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும், மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. பேசாமல் மீனாவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நகையை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. பணத்தை நம்ம தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம், இப்படி ஏதாவது மீனாவுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து மீனாவுக்காக அவரால் முடிஞ்ச ஒரு நகையை வாங்குறாரு. மீனாவுக்கு இதெல்லாம் வந்து போட்டு விட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாளே அப்படின்னு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வராரு முத்து. இங்கே அண்ணாமலை வந்த உடனே, என்ன முத்து சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் வேலையெல்லாம் எப்படியோ முடிச்சுட்டு வந்துட்ட, வா முத்து நீ முதல்ல சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த மனோஜ் வந்து, என்னப்பா பேசுகிறீங்க, அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் சம்பாதிக்க முடியுமா? முத்து சாதாரண கார் டிரைவர், இப்படி பெரிய பெரிய சவாரியெல்லாம் எப்பயுமே கிடைக்காது, உங்களுக்கு என்னப்பா தெரிய போகுது? அதனால் சரியாக வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் வீட்டு செலவுக்கு எப்படி முத்து வந்து பணம் கொடுப்பான்? என்னப்பா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நான் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், அதனால் நான் வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுத்தாலும் கடையை பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, அதனால் நான் ரெஸ்ட் எடுக்கலாம். முத்துவால் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? ஏதோ முத்து நல்லா சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி பெருமையாக பேசுகிறீங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க. முத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கார் செட்டுக்கு போயிடுவான். என்ன முத்து உனக்கு வேலை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு வேலை தான் முக்கியம், மீனா ரெஸ்ட் எடுத்தால் அம்மாவுக்கு பிடிக்காது, இதே இந்த வீட்டில் நான் ரெஸ்ட் எடுத்தால் உனக்கு பிடிக்காது, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஏன் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிற அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு. இல்லை இல்லை நீ கோவப்படாத, அம்மா
என்னம்மா முத்து இப்படி பேசுறான்னு சொல்லும்போது, ஆமா முத்து, 2 நாள் சவாரிக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு பெருமையா பேசுறியே! எவ்ளோ சம்பாதிச்ச? எவ்ளோ பணம் கிடைச்சது? அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா எவ்ளோ பணம் கிடைச்சதுன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க? சந்தோஷப்படுவீங்களா? இல்லையே! தேவையில்லாம பேசி நான் ரொம்ப மனசு வேதனைப்படணும். அப்படி பேசுவீங்க. அவ்வளவுதானே! அதெல்லாம் நான் மீனா கிட்ட சொல்லிக்கிறேன். மீனா கிட்ட பேசிக்கிறேன். போதுமா? அப்படின்னு சொல்ல, அங்க வந்த ரவி வந்து, முத்து, நீ பெரிய சவாரிக்கெல்லாம் போயிட்டு வந்தன்னா, மீனா நீ உனக்காகவே அ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து சமைச்சு வைப்பாங்க. இன்னைக்கு நானும் அதே மாதிரி உனக்காக தான் சமைச்சு வச்சிருக்கேன். நீ வந்து சாப்பிடு முத்து. இந்த மனோஜுக்கு வேற வேலையே இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எதுவுமே தெரியாது. நாம தான் எப்பயுமே மனோஜுக்கு உதவி செய்றோம். அதெல்லாம் கொஞ்சமாவது இந்த மனோஜ் யோசிச்சு பார்க்குறானான்னு பாரேன், அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்றது சரிதான். அது எப்படி மனோஜ் யோசிப்பான்? அவனுக்கு அவன் வாழ்க்கை முக்கியம். அவனுடைய பிசினஸ் முக்கியம். நம்ம எப்போ உதவி செஞ்சாலும் சரின்னு சந்தோஷமா அந்த உதவிய வாங்கிப்பான். ஆனா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அத பார்த்து சந்தோஷப்படுவான். 2 நாள் சவாரிக்கு போயிட்டு வந்திருக்கேன். சரியா நான் தூங்கவே இல்ல. சரியா சாப்பிடவும் இல்ல. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நெனச்சா, இந்த மனோஜ் எப்படி பேசுறான்னு பாத்தியா? என்னவோ மனோஜ் மட்டும் தான் நல்லா சம்பாதிக்கிறானாம். ஆனாலும் பார்லலம்மா, உன்ன நல்லா ஏமாத்தியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, பாருங்கம்மா ரோகிணிய பத்தி பேசிட்டு இருக்கான். ரோகிணி இந்த வீட்டு மருமகளே கிடையாது. எதுக்கு இப்ப ரோகிணிய பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு அம்மா ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுப்பாங்க. நீ ரோகிணிய பத்தி இந்த வீட்ல யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டுட்டு இருந்த மனோஜ் ரொம்பவே கோவமா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்மா. முத்து பேசுறதெல்லாம் சரியே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாரு. உடனே இங்க ரவி சொல்றாங்க, "மனோஜ் சாப்பிடலன்னா பரவால்ல. முத்து, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்கவே கண்டுக்காத." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, "முத்து, நீ வந்த உடனே தேவையில்லாம பேசின. என் பையன் மனோஜ் சரியா சாப்பிடாம கிளம்பிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே! கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ சாதாரண கார் டிரைவரா இருக்க. உனக்கு என்ன நெறைய வருமானம் வந்துற போது. இதே மனோஜ் வந்து பெரிய பிசினஸ் செய்றான். நல்லா சம்பாதிக்கிறான். எதுக்கு இப்ப ரோகிணிய பத்தி பேசுற? பாவம் மனோஜ் சரியா சாப்பிடாம கிளம்பிட்டான் கடைக்கு. இப்படி சரியா சாப்பிடாம இருந்தா பிசினஸ எப்படி மனோஜால பார்த்துக்க முடியும்? பொறுப்பே இல்ல. அ முத்து உனக்கு. என் பேச்ச நீ கேட்கவும் மாட்டிக்கிற. இதெல்லாம் சரியே இல்ல." அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, "அம்மா போதுமா. ரொம்ப மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்படி மனோஜுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றதால தான் மனோஜ் அங்க கடையில என்ன வேலை செய்றான்? சரியா பிசினஸ் செய்றானான்னு எங்களால இப்ப கவனிக்க கூட முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். மனோஜுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா தானே தெரியும். அப்புறம் நான் பேசிக்கிறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு முத்து. "அதானே! நீ மட்டும் தான் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மனோஜ ஏளனமா பேசுறது தானே இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேலையாவே இருக்கு. நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. ஆனா மனோஜ் மட்டும் இந்த வீட்ல நிம்மதியா இருக்கக்கூடாது. அப்படிதானே? உனக்குன்னு உங்க அப்பா தனி ரூம வேற குடுத்துட்டாரு. இப்ப நீ சாப்பிட்டா மட்டும் போதும்னு பார்க்குறல்ல. மனோஜ சாப்பிட விடாம என்னென்ன பேசுன?" அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பேசிட்டு, "எனக்கும் சாப்பாடெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "பரவால்ல முத்து. நீ நல்லபடியா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இப்ப வேண்டாம் சாப்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்ற விஜயா மறுபடியும் கிச்சன்ல என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்பா. விஜயாவ பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. மீனா சமைச்சு குடுக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லன்னு சொன்னாலும், மீனா சமைச்சு குடுக்குற சாப்பாட யாருக்கும் தெரியாம சாப்பிடுவா விஜயா. ஆனா, எனக்கு மீனா சமைச்சு குடுக்க வேண்டான்னு தேவையில்லாம பேசுவா. விஜயாவ பத்தி நமக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணும்போது விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. முத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவுக்காக வாங்கிட்டு வந்த அந்த நகைய எடுத்து பார்க்குறாரு முத்து. என்னாலயும் மீனாவுக்கு இப்படிலாம் நகை வாங்கி குடுக்க முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம மீனாவுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நெனைக்கல. 2 நாள் சவாரிக்கு போயிட்டு வந்தேன். என்னால முடிஞ்ச அளவு மீனாவ சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா பார்த்துக்கணும். இந்த நகையெல்லாம் பார்த்தா மீனா சந்தோஷப்படுவான்ற நம்பிக்கையில தான் இருக்கேன். இந்த நகைய நான் இப்ப மீனா கிட்ட குடுக்க போறதே இல்ல. மீனாவ இந்த வீட்டுக்கு வர வைப்பேன். அப்பதான் மீனாவுக்கு இந்த நகைய குடுப்பேன்." அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு முத்து. அந்த சமயம் அங்க வந்த அண்ணாமலை, "என்ன முத்து, மீனாவுக்காக நகையெல்லாம் வாங்கியிருக்க போல." அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா வந்து பார்க்குறாங்க. "என்ன நடக்குது? முத்து நகை வாங்கியிருக்கானா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை உண்மையாவே முத்து மீனா மேல உள்ள அக்கறையில நகை வாங்கிட்டு வந்துட்டானா?" அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா, அப்படி என்ன முத்துவுக்கு பெருசா வருமானம் வந்திருக்கும்னு மீனாவுக்கு இப்ப நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் தேவையா? மீனா இந்த வீட்டு மருமகளே இல்ல. அப்படியே இருந்தாலும் அவங்க அம்மா வீட்ல இருக்கிற மீனாவுக்கு இந்த நகைய குடுத்தா என்ன? குடுக்கலன்னா எனக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு முத்து நகை வாங்கிட்டு வந்தத பார்த்துட்டு பொறாமப்பட்டாலும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் விஜயா நினைக்கிறாங்க, இந்த நகை முத்துக்கிட்ட இருக்கிற வரைக்கும் முத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த நகையெல்லாம் குடுத்து மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு மீனாவ வர வச்சுட்டா என்ன செய்ய?
அதனால மீனா அவங்க அம்மா வீட்ல தான் இருக்கணும். என்ன ஆனாலும் இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. முத்து என்னவோ சீக்கிரமா மீனாவ இந்த வீட்டுக்கு வர வைக்கணுன்ற எண்ணத்துல தான், மீனா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த நகைய குடுப்பேன். இத பார்த்து மீனா சந்தோஷப்படுவான்னு என்னென்னவோ யோசிக்கிறான்ல. அப்படி நடக்க நான் விடுவேனா என்ன? இந்த நகை முத்துக்கிட்ட இருக்கவே கூடாது. எப்படி இந்த நகைய எடுக்கலாம்? மனோஜோட பிசினஸ்க்கு நெறைய பணம் தேவைப்படுதுன்னு நெறைய கடன் வாங்கிட்டு இருக்கான். இப்ப இந்த நகைய குடுத்தா கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல. அந்த பணத்த வச்சு பிசினஸ பார்க்கட்டுமே. நான் தான் எடுத்தேன் அப்படின்ற உண்மைய கண்டுபிடிச்சாலும் முத்து என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. இதே மனோஜ் ஒரு வேலைய செஞ்சா முத்து சும்மா விட மாட்டான். மனோஜுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். எனக்கு மீனாவுக்காக முத்து இந்த நகைய வாங்குனது பிடிக்கல. அதனால முத்துவுக்கு தெரியாம இந்த நகைய எடுக்க வேண்டியதுதான். அப்படியே முத்து கேள்வி கேட்டாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல, அதுக்காகவே இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜயா. மீனாவ பார்க்கறதுக்காக முத்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாரு. மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க முத்து வந்தத பார்த்துட்டு, "நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக என்னெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பாசமா, அக்கறையா பேசுறாங்க மீனா. உடனே முத்துவும், "எனக்காக சமைச்சு வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாங்க. 2 நாள் நீங்க சவாரிக்கு போயிருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அதனால தாங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சேன்னு" சொல்றாங்க மீனா. உடனே முத்துவும் அங்க சாப்பிடுறாரு. "மீனா, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வியா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னங்க உதவி செய்யணும்? நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நீ என் வீட்டுக்கு வரணும் மீனா. கோவப்படாத மீனா. அம்மா உன்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்காக வரணும் மீனா. அங்க பாவம் ரவி வந்து எனக்காக சமைச்சு குடுக்குறான். அம்மா பேசுற பேச்செல்லாம் தாங்கிக்கவே முடியல. நீ எனக்காக வருவியா மீனா?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்படி பேசினா எப்படிங்க? அப்படியே நான் வந்தாலும் விஜயாத்த எவ்வளோ கோவப்படுவாங்க. விஜயாத்த மனசு மாறணும். அங்க நான் வந்து உங்களுக்காக சமைச்சு குடுக்குறதெல்லாம் சரிதான். வீட்ல இருக்க எல்லா வேலையும் என்னால பார்க்க முடியாதுங்க." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் இல்ல மீனா. எனக்காக நீ வரணும் மீனா." அப்படின்னு சொல்லி முத்து வந்து பேசிட்டு இருக்காரு. "என்ன மீனா? இங்க முத்து மாப்பிள வந்து பேசிட்டு இருக்காரு. நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? நீ அவங்க வீட்டுக்கு போனா முத்து மாப்பிள சந்தோஷப்படுவாருண்ணா. நீ போயிட்டு வர வேண்டியதானே? என்ன மீனா இப்படிலாம் யோசிக்கிறேன்னு" கேட்க, "அம்மா, இங்க உங்களுக்கு தான் விஜய் அத்தைய பத்தி தெரியுமே. அங்க போனா எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்காது. மீனா வந்துட்டா, இனி வீட்ல இருக்க வேலையெல்லாம் அவ பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? மருமகளா என்னை ஏத்துக்கிட்டா அந்த வீட்டுக்கு போகலாம். அது என்னம்மா வேலை செய்றதுக்கு மட்டும் தான் மீனா வரணும்னு இவங்கலாம் நெனச்சா, அதுக்கெல்லாம் நான் இடம் குடுக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மீனா, இப்ப நீ என் கூட கிளம்பி வா. அதுக்கப்புறமா நானே உங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன். அதுக்கப்புறமா அந்த வீட்ல இருக்கணுமா, வேண்டாமான்னு நீ தான் முடிவெடுக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "சரிங்க, அண்ணாமலை அங்கிள பார்க்கறதுக்காக வரேன். மாமாவ பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துருவேன். ஆனா அந்த வீட்ல இருந்து உங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் என்னால செய்யவே முடியாதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, முத்துவுக்காக சமைச்ச சாப்பாடெல்லாம் முத்துவுக்கு குடுத்துட்டு, அண்ணாமலைக்காக தனியா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வராங்க மீனா. ஆனா, இங்க முத்து, மீனா வீட்டுக்கு வந்த உடனே நகையெல்லாம் வாங்கி குடுக்கணும்னு ஆசையா வாங்கிட்டு வந்த நகைய, இங்க விஜயா எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம, இங்க மனோஜ் கிட்டயும் குடுக்குறாங்க. "மனோஜு, இந்த நகைய வச்சு பணத்த ஏற்பாடு பண்ணி, உன்னுடைய பிசினஸ நல்லபடியா பார்த்துக்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அம்மா, என்னம்மா? யாருடைய நகைம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, மீனாவுக்கு இந்த நகைய குடுத்து, மீனா வந்து இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு முத்து வந்து நெனைக்கிறான். அப்படிலாம் நடக்கவே கூடாது. அதுக்காக தான் இவ்ளோ இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். புரியுதுல்ல? இப்பவே இந்த நகைய எடுத்துட்டு போயிரு. நீ இந்த நகைய வச்சு பணத்த ஏற்பாடு பண்ணு. பிசினஸ்க்கு உனக்கு நெறைய பணம் தேவைப்படும். உனக்கு நெறைய உதவி செஞ்சிருக்கேன். வீட்டு பத்திரத்த திருப்பணும். நீ நல்லா பிசினஸ் செய்யணுமா வேண்டாமா? அதனால தான் இந்த நகைய நீயே எடுத்துட்டு போ." முத்துவுக்கு இந்த உண்மை தெரியவே தெரியாது. மீனாவ சந்தோஷமா பார்த்துக்கணும்னு முத்து வந்து நெனைக்கிறான். ஆனா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே இங்க மனோஜுக்கு அவ்ளோ சந்தோஷம். "அம்மா, என்னம்மா எனக்காகவா? அப்ப முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சா பிரச்சனை செய்வானே." அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி பிரச்சனை செய்வான்? என்கிட்ட முத்துவால பேசவே முடியாது. அப்படியே எதிர்த்து பேசினா நீயும் இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு சொல்லிருவேன்ல. முத்துவால தனி குடித்தனம் போக முடியாது. மீனா வீட்லயும் தங்க முடியாது. என்ன செய்வான் இந்த முத்து? இங்க மீனாவுக்காக நகையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டானா, மாடியில ரூம் கட்டிருவான். அப்புறம் மீனாவையும் கூப்பிட்டு வந்துட்டா, நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்புறம் உன் வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வரும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா, இப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும். எனக்கு உன்னுடைய வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கணும். ஆனா மீனா திரும்பி வரக்கூடாதுல்ல. இந்த வீட்டுக்கு மட்டும் மீனா திரும்பி வந்துட்டா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அதனால மீனா அவங்க அம்மா வீட்ல இருக்கிறது தான் நல்லது. மனோஜ், நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப இந்த நகைய எடுத்துட்டு போயிரு." அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா. நானே உங்ககிட்ட பிசினஸ்க்காக உதவி செய்யுங்கம்மான்னு கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா நீங்களே இங்க முத்துவோட நகைய எடுத்து குடுத்து, மீனாவுக்காக முத்து வாங்குன நகைய எடுத்து குடுத்து, பிசினஸ்க்காக இந்த பணத்த நீயே ஏற்பாடு பண்ணிக்கன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சந்தோஷமா இருக்குமா."
இதுக்கு தான் முத்து வந்து கஷ்டப்பட்டு 2 நாள் சவாரிக்கு போயிட்டு வந்தானா என்ன? இதுக்கு முத்து 2 நாள் சவாரிக்கு போகாம வீட்லயே ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஏன்னா, இப்ப இந்த நகை என்கிட்ட வந்துருச்சே! எனக்காக இப்படியெல்லாம் உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல வேளை. யாருக்கும் இந்த உண்மை தெரியாதும்மா அப்படின்னு சந்தோஷமா அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். உடனே விஜயா யோசிக்கிறாங்க. என்ன முத்து, மீனாவ கூப்பிட்டு வரும்போது இந்த நகைய மீனாவுக்கு குடுக்கணும். மீனா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான்னு நீ நெனச்சல்ல? அப்படி நடக்க நான் விட்டுருவேனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதி சொல்றாங்க, "என்ன விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு?" கேட்குறாங்க. "அத ஏன் கேட்குற? இந்த முத்து என்னென்னலாம் நெனச்சிருக்கான் தெரியுமா? மீனாவுக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே! அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கணும். நீ தான் மீனாவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லும்போது, இப்ப அந்த நகை மனோஜ் கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த நகைய நீ எடுத்துட்டியா? மனோஜுக்கு உதவி செய்ய அ உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? எதுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சேன்னு?" கேட்கும்போது, "எல்லாம் மீனா எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான். மீனாவ மட்டும் முத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டா, இவங்க 2 பேரையும் கையில பிடிக்கவே முடியாது. மனோஜ் இப்ப தனியா இருந்து கஷ்டப்படுறான். அவங்க மட்டும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துப்பாங்களா என்ன? அதனால தான் இப்படி செஞ்சிருக்கேன்னு" சொல்லும்போது, "மனோஜ் மட்டும் தான் உன்னுடைய மகனா என்ன? இல்லையே! மனோஜ், ரவி, முத்துன்னு எல்லாருமே உங்க வீட்டு பசங்க தானே! அப்ப நீ எல்லாரையும் நல்லா பார்த்துக்க வேண்டாமான்னு?" கேட்கும்போது, "மனோஜ் மட்டும் தான் என் பேச்ச கேட்டு நல்லா படிச்சு பெரிய பிசினஸ் செய்றான். ஆனா முத்து அப்படி இல்ல. சாதாரண கார் டிரைவரா இருக்கிற முத்துவ நான் ஏத்துக்கணுமா? முடியவே முடியாது. சரி, எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு பேசிட்டு அங்கருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயம் முத்து மீனாவ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இங்க மீனா வந்த உடனே அண்ணாமலை கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. "மீனா, மனசு மாரி நீயே வந்துட்டியேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மாமா, உங்கள பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்." விஜயா அத்தை இதுக்கே தேவையில்லாம பேசுவாங்க. நான் எப்பயும் இங்கே தான் இருப்பேன்னு நானும் அடம்பிடிச்சேன். அப்புறம் ரொம்ப கோவப்படுவாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ண கூட ரொம்பவே பதட்டமா இருந்தது. விஜயா அத்தை என்ன கேள்வி கேட்பாங்க, திட்டுவாங்கன்னு நெனச்சேன். உங்க பையன் முத்து தான். நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சாரு. வேற வழி இல்லாம வந்துட்டேன்னு சொல்லும்போது, நானும் உன்கிட்ட பேசணும்னு நெனச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் மாமா அப்படின்னு கிச்சனுக்கு போறாங்க. அந்த சமயம் விஜயா வராங்க. என்னாச்சு? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, மீனா கிச்சன்லேருந்து வரத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க விஜயா. "என்ன மீனா வந்திருக்கா?" அப்படின்னு இங்க விஜயா யோசிக்கும்போது, "என்ன விஜயா? நம்ம மருமக மீனா தான் வந்திருக்கான்னு" சொல்லும்போது, "மீனா? என்ன இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன முத்து தான் கூப்பிட்டு வந்தானா? உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. "அத்தை கோவப்படாதீங்க. நான் வந்து இங்க அண்ணாமலை மாமாவ பார்க்க தான் வந்தேன். உடனே கிளம்பிருவேன் அத்தை" அப்படின்னு சொல்லும்போது, "நீ இங்க வந்தா பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்ட? ஏன் கோயில்ல உன்ன பார்த்தேன்ல, உன்கிட்ட நான் பேசினேனா? இல்லையே" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "இதுக்கு தான் சொன்னேன் இங்க நான் வரமாட்டேன்னு. நீங்க கேட்டீங்களா? இப்படி உங்க அம்மா பேசுற பேச்சுக்கு பதில் பேச முடியாம நிக்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டு வந்தீங்களா? இல்ல தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணுமா? எனக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. "இல்ல மீனா, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்காக இந்த பரிசெல்லாம் குடுக்கணும். நீ சந்தோஷப்படுறத பார்க்கணும்னு நெனச்சு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா எங்க அம்மா தேவையில்லாம பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா போதும்மா. மீனாவ கூப்பிட்டு வந்தது நான் தான். வேணும்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. தேவையில்லாம மீனா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பையில இருந்த அந்த நகைய எடுத்து மீனா கிட்ட குடுக்கணும். மீனா இதன் மூலமா சந்தோஷப்படுவாங்கன்னு நெனச்சுட்டு, அங்க நகையெல்லாம் பார்க்குறாரு. ஆனா அங்க நகை இல்ல. எல்லா இடத்துலயும் முத்து வந்து நகைய தேடி பார்க்குறாரு. "என்ன தேடுறீங்க?" அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. "இல்ல, உனக்காக நான் நகை வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "என்னங்க பேசுறீங்கன்னு?" கேட்கும்போது, "உண்மையா தான் மீனா, உனக்காக நான் நகை வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுறாரு முத்து. "ஆமா, நானும் பார்த்தேன்ல. முத்து, நீ நகைய வீட்ல தானே வச்ச? நீ கார் செட்டுக்கு எடுத்துட்டு போனியா? இல்ல மீனாவ பார்க்க போனல்ல அங்க எடுத்துட்டு போனியான்னு?" கேட்கும்போது, "இல்லப்பா, மீனாவ இங்க கூப்பிட்டு வரணும். அந்த நகைய மீனாவுக்கு குடுக்கணும். மீனா சந்தோஷப்படுறத பார்க்கணும்னு நெனச்சேன். இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு என்னவோ இந்த மனோஜ் மேல தான் சந்தேகமா இருக்கு. மனோஜ் ஒரு வேளை நகை எடுத்திருப்பானான்னு" சொல்லும்போது, "இல்லையே! அப்ப மனோஜுக்கு இந்த உண்மை தெரியவே தெரியாது. நீ மீனாவுக்கு நகை வாங்கின உண்மை எனக்கு தெரியும். விஜயாவுக்கு தெரியும். அவ்வளவுதானே" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லும்போது, உடனே மீனா விஜயாவ பார்க்குறாங்க. விஜயா ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறத மீனா வந்து கவனிக்கிறாங்க. மீனாவுக்கு அப்பவே புரியுது. விஜயா தான் ஏதோ திட்டம் போட்டு, இந்த உண்மை ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதால நகைய எடுத்திருக்காங்க. அப்ப மனோஜுக்கு உதவி செய்யணும்னு விஜயா அத்தை எப்பயுமே நெனப்பாங்க. இந்த நகைய வேற எடுத்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மனோஜ் ரொம்ப சந்தோஷமா அங்க வீட்டுக்கு வராரு. "அம்மா, நீங்க சொன்ன மாரியே செஞ்சுட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. "என்னம்மா மீனா இங்க வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்றாங்க, "எனக்கு தெரியுங்க. நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்த நகைய எடுத்தது இங்க வந்து வேற யாரும் இல்ல. மனோஜும் இல்ல. விஜயா அத்தை தான்" அப்படின்னு சொல்லும்போது, இங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா.
உடனே இங்க மனோஜ் வந்து, "என்னம்மா? எதுக்கும்மா மீனா இங்க வந்தாங்க? எதுக்கும்மா உங்கள கேள்வி கேட்குறாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என் நகைய எதுக்காக எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "எனக்காக என் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த நகைய நீங்க எப்படி எடுக்கலாம்?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே பதில் பேச முடியாம நிக்கிற இங்க விஜயா வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்க முத்து சொல்றாங்க, "என்னம்மா நகை எடுக்கலன்னா, எடுக்கலன்னு சொல்லணும். ஏம்மா இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்லையே எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த மீனாக்கு வேற வேலையே இல்ல. இந்த வீட்டுக்கு மீனா வரக்கூடாதுன்னு நான் சொன்னதால, இப்படி ஒரு பிரச்சனை செய்றாளா? இதுக்கு தான் மீனாவ இங்க கூப்பிட்டு வராதன்னு சொன்னேன். இப்ப என்ன? என்கிட்ட நெறைய நகை இருக்கு. முத்து வாங்குன நகைய நான் எதுக்காக எடுக்கணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயம் மனோஜ் வந்து அங்க வீட்டுக்கு வந்தப்ப, கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. அந்த நகைய வச்சு பணத்த ஏற்பாடு பண்ண பேப்பர வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. இங்க விஜயா கிட்ட குடுக்கணுன்றதுக்காக. அந்த பேப்பர உடனே மீனா வாங்குறாங்க. உடனே இங்க முத்துக்கிட்ட சொல்றாங்க, "பாருங்க, மனோஜ் இவ்ளோ சந்தோஷமா விஜயாத்த கிட்ட பேசுறதுக்காக வந்தார்ல, அதுக்கு காரணம், நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்த நகைய விஜயாத்த எடுத்து மனோஜ் கிட்ட குடுத்துருக்காங்க. அந்த நகைய வச்சு பணம் வாங்கியிருக்காரு மனோஜ். தன்னுடைய பிசினஸ்க்காக அந்த பணத்த பயன்படுத்தணுன்றதுக்காக, இப்படியெல்லாம் ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க விஜயாத்தையும், மனோஜும். இப்ப இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் இருக்கு? என்னால பிரச்சனை வரல. எனக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாது. எனக்காக என் வீட்டுக்காரர் இப்படி நகையெல்லாம் வாங்கி குடுக்கவே கூடாது. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்துருவேன்ற ஒரு எண்ணத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு, இதுல விஜயாத்த எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னைக்கும் நல்ல மாமியாரா மாறவே முடியாது. மாறவும் மாட்டீங்க. நீங்க திருந்தவும் மாட்டீங்க. அதெப்படி என் வீட்டுக்காரர் எனக்காக வாங்கிட்டு வந்த நகைய எடுத்து மனோஜ் கிட்ட குடுப்பீங்க? அவர் ஆசாசியா எனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த நகைய வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க பையன் மனோஜ் மட்டும் நல்ல வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். ஆனா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல எங்களுக்காக எதுவுமே வாங்கக்கூடாது. மாடியில ரூம் கட்டிறக்கூடாது. எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா உடனே பொறாமப்படுவீங்களா? எதுக்காக இப்படி செஞ்சீங்க? இப்பவே சேர்த்து வச்ச பணத்தையும் எடுக்குறீங்க. எனக்கு வாங்கிட்டு வந்த நகையவும் எடுக்குறீங்கன்னு, கண்டிப்பா நான் போலீஸ்கிட்ட உங்கள பத்தின உண்மைய சொல்வேன். இத்தன நாள் நான் பொறுமையா இருந்தேன். உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு கூட வராம இருந்தேன். ஆனா இனி இந்த வீட்ல தான் இருப்பேன். எனக்கு என்னுடைய நகை வேணும். என் வீட்டுக்காரர் எனக்காக வாங்கிட்டு வந்த நகைய நீங்க வந்து மனோஜுக்கு குடுக்குறதா? ஏன் விஜய் அத்த, உங்ககிட்ட நெறைய நகை இருக்கே. மனோஜோட பிசினஸ்க்காகவும், வேலைக்காகவும் அந்த நகைய குடுக்கலாமே உதவி செய்ய. இன்னும் என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்ப தானே தெரியுது உங்களுடைய லட்சணம் என்னன்னு. இதுக்காக தானே என் வீட்டுக்காரர் எனக்கு சந்தோஷமா வாங்கிட்டு வந்த நகைய எடுத்துட்டா இப்படி ஒரு பிரச்சனை வரும். நானும் ரொம்ப மனசு வேதனைப்படுவேன். இந்த உண்மைய எங்களால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படிலாம் செய்றீங்களே, அசிங்கமா இல்ல? உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல விஜய் அத்த. ஆனா, இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கவும் இல்ல. ஏன்னா, உங்கள பத்தி தான் எனக்கு தெரியுமே! அப்படின்னு உண்மைய தெளிவா கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் விஜயாவ கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க மீனா. பதில் பேச முடியாம தல குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயா. "அம்மா என்னம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு இந்த பேப்பர எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்றாங்க. "உங்ககிட்ட காமிக்க எடுத்துட்டு வந்தேன். ஆனா, மீனா வருவாங்கன்னு எனக்கு எப்படிம்மா தெரியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "பாரு, அந்த பேப்பர பார்த்த உடனே மீனா அவளா யோசிச்சு உண்மைய கண்டுபிடிச்சிட்டா. இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சொல்லப்போனா, இந்த நகைய நீ திருப்பி வாங்கிட்டு வரணும். இல்லையா மீனா சும்மா விடமாட்டா. பிரச்சனைய பெருசாக்கிருவா. போலீஸ வர வைப்பா. கேள்வி கேட்பாங்க. பதில் பேச முடியாம நிக்கணும். வேண்டாம். முத்து வாங்கிட்டு வந்த நகைய நீயே திருப்பி வாங்கிட்டு வந்துரு. அதான் உன்கிட்ட பணம் இருக்குல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, பணம் இல்லம்மா" அப்படின்னு பொய் சொல்றாரு மனோஜ். "அதுக்குள்ள பிசினஸ்க்காக இந்த பணத்த பயன்படுத்திட்டியான்னு?" கேட்கும்போது, "அம்மா, இப்ப என்கிட்ட பணம் இல்லம்மா. அதனால பணத்த கேட்காதீங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயா அவங்க நகைய எடுத்து மனோஜ் கிட்ட குடுக்குறாங்க. "இந்த நகைய வச்சு பணத்த ஏற்பாடு பண்ணு. எப்படியாவது முத்து வாங்குன அந்த புது நகைய நீ திருப்பி கொண்டு வரணும். அவ்வளவுதான். முத்துவோட நகை திருப்பி வந்தா தான் மீனா கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும்." மீனா ரொம்ப கோவமா இருக்கா. மீனா சொன்ன மாதிரியே போலீஸ் வந்தா, நான் மட்டும் இல்ல மனோஜ், நீயும் வசமா மாட்டிப்பேன்னு சொல்லும்போது, முத்து கிட்ட இருந்து அந்த நகைய எடுக்காம இருந்திருக்கலாம். இப்ப மனோஜ் வேற இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டான். ஆ இப்ப என் நகைய வச்சு பணத்த ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து ரொம்பவே பதட்டமா கண் கலங்கி நிக்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் அந்த நகைய வாங்கிட்டு வந்து முத்துக்கிட்ட குடுக்க, எல்லார் முன்னாடியும் ரொம்பவே சந்தோஷமா அந்த நகைய மீனாவுக்கு குடுக்குறாரு முத்து. "மீனா, நீ எவ்ளோ பெரிய புத்திசாலின்னு இவங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீ பேசின பேச்சு எல்லாமே சரிதான். நீ இப்படிலாம் பேசினதால தானே என் அம்மா வேற வழி இல்லாம அவங்க நகைய குடுத்து, இப்ப நம்ம நகைய வாங்க வச்சிருக்காங்க. பாத்தியா? கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வீட்டுக்கு நீ மருமக. உனக்காக நான் எதுவுமே வாங்கி குடுக்க கூடாதுன்னு பொறாமையில எப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. நீ கேட்ட கேள்வி எல்லாமே சரியா தான் பேசியிருக்க. அதனால தான் இப்ப மறுபடியும் இந்த நகை கிடைச்சிருக்கு." அப்படின்னு சந்தோஷமா அந்த நகைய மீனா கிட்ட குடுக்க, மீனா சொல்றாங்க, "விஜயா அத்த, நீங்க திருந்தவே மாட்டீங்க. அதே மாதிரி இந்த வீட்ல நான் என்னைக்கும் நான் வரவும் மாட்டேன்.
அப்படியே நான் யோசிச்சாலும் நான் தனி குடித்தனம் போயிருவேனே தவிர்த்து, உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி பதில் பேச முடியாம நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க எனக்காக இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க திருந்தவே மாட்டீங்க. நல்ல வேளை என் நகை கிடைச்சது. இல்ல, நான் சொன்ன மாதிரியே நீங்க செஞ்ச பிரச்சனைக்கு போலீஸ வர வச்சிருப்பேன். அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு, முத்துவையும் கூப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்புறாங்க மீனா. என்ன மனோஜ் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லும்போது, அம்மா நீங்க அமைதியா இருந்திருக்கலாம். எதுக்கும்மா முத்துவோட நகைய எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் அந்த நகைய வச்சு பணத்த நீ என்னதான் செஞ்சேன்னு கேட்கும்போது, அம்மா பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டோம்ல. அப்புறம் ஏம்மா கேள்வி கேட்குறீங்க? என்கிட்ட இப்ப பணத்த பத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கிளம்பி தன்னுடைய ரூமுக்கு போறாரு. நான் செஞ்ச பிரச்சனையால இப்ப என் நகைய வச்சு பணத்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனா மீனாவுக்கு முத்து வாங்கி குடுத்த நகை கிடைச்சிருச்சு. என் நகை எப்ப கிடைக்கும்னு தெரியல. மனோஜ நம்பி வீட்டு பத்திரத்த குடுத்துருக்கேன். இப்ப என் நகைய வேற குடுத்துருக்கேன். இப்படி நான் தான் தேவையில்லாத வேலைய செஞ்சு இப்ப ஏமாந்து போய் நிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மீனாவுக்காக முத்து ஆசையா நகையெல்லாம் வாங்கி குடுத்ததால இங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி நல்லா சம்பாதிச்சு முத்துவுக்கு புதுசா கார் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. மீனா புத்திசாலித்தனமா உண்மைய கண்டுபிடிச்சு, எங்கள ஏமாத்தணும்னு நெனச்ச என் அம்மாவுக்கு, சரியான பதில் குடுத்தது மட்டும் இல்லாம, மறுபடியும் அந்த நகையவும் மீனா வந்து திருப்பி வாங்கிட்டா. இப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மீனாவ நெனச்சு சந்தோஷப்படுறாரு முத்து.